வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாதாந்திர ராசி பலன் அடிப்படையில் தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய ராசி நாதன் உங்கள் ராசியவே பார்க்குறார். குரு பயிற்சியிலிருந்து நேராக உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஸ்டிஃபாக இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எதையும் தில்லாக முடிவெடுப்பீங்க, பொலிவுத்தன்மையோடு காணப்படுவீங்க, புத்துணர்ச்சி இருக்கும். 4ஆம் அதிபதி உங்களுடைய ராசி நாதனாகி நாளுக்கும் அவர் தான் அதிபதியாகி 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல மனைவி, உங்களுக்கு திருமணமே ஆகலை சார் அப்படின்னாலும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக குருபலன் ஏற்படும். நல்ல காதல் வாழ்க்கையில் அடிக்ட் ஆவீங்க, ஒரு திருமண பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். காதல் மனைவி கைகூடக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. 3ஆம் இடத்துல ராகு பகவான் முயற்சினால் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுடைய ராசி நாதனே 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி 5ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. சிறப்பான காலகட்டமாக இருக்கும். இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைகிறாரு. அது ஒரு சிறிய காலகட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தானத்துக்கு போவார். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அது ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் தான் அது மாதிரி இருக்கும். 7ஆம் தேதிக்கு போயிடுவார். உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்துவார். ஃப்ரெண்ட்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய மாதமாக அமையும். காதலில் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுக்கு நாளில் சனி பகவான் தாயாருக்கு ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் அதில் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவீங்க. உங்களுடைய தனாதிபதி குருவோட வீட்டில் இருக்கார், அதை நம்ம பார்க்கணும். குருவோட வீட்டில் தனாதிபதி இருக்கும்போது தனவரவு சிறப்பாக செயல்படும். அவர் நேராக 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல தொழில் மூலிமா ஒரு பாக்கியத்தை அடைவீங்க. அதே மாதிரி கேது பகவான், இந்த கேது 9ஆம் இடத்துல இருக்கார். குலதெய்வ அருள், தொலை தூரத்துக்கு போக முடியல சார், ஒரு தடங்களாகவே இருக்குன்னா தொலை தூரத்தில் ஆன்மீக பயணமாக போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். சிறப்பான செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும். ராசிநாதனே ராசியை வலுத்து பார்க்கும்போது சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். 7ஆம் அதிபதியோடு கூடி நின்று அங்கே ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் இந்த மாதம் ஃபுல்லாக என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.